சைமான் என்ற சீமானவ பாண்டியன் ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் ஒரு சல்லியன்னா தேரோட்டி, இல்ல காரோட்டின்னு சொல்லலாம். அவர் ஒரு சல்லியன் தான். அவர் எல்லாரையும் என்ன கேட்குறாருன்னா, என் மேல இருக்கிற நம்பிக்கையில வாங்க. என்னை நம்புறீங்கன்னா வாங்க, வேற எதுக்காகவும் வர வேணாம் அப்படின்னு. அப்படிதான் எல்லாரையும் வரவழைச்சு, நீங்கெல்லாம் வாங்க, எல்லார் கட்சியில சேருங்கன்னு தமிழர்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறாரு. என்னை நம்பி வாங்க, ஆனா நான் மட்டும்தான் இங்க சோலோவா நான் மட்டும்தான் நிப்பேன். நான் மட்டும்தான் தேர் ஓட்டுவேன். நீங்க எல்லாம் சும்மா டம்மி பீஸ் மாரி தான். வரலாம். அதாவது அடிமைகள் மாதிரி. கர்ணன் ஒரு கொடையாளி. அவரு தன்னை தானே எல்லாத்தையும் குடுத்துறாரு ஆடு மாதிரி. ஆடு எப்படி தன்னை எல்லாத்தையும் குடுத்துருது, அந்த மாதிரி தன்னை தானே குடுத்துறாரு. அவரு ஒரு பலிகடாவா ஆயிடுறாரு. அந்த மாதிரி நீங்க எல்லாரும் வாங்க. தமிழர்கள் எல்லாரும் வாங்க. எல்லாரும் எடுத்து கட்சியை நடத்துங்க. ஆனால் நான் பொறுப்பெல்லாம் தெலுங்கர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன். ஸோ நான் மட்டும்தான் தேரோட்டியாக சல்லியனாக இருப்பேன். நீங்கள்லாம் அடிமையாக வேலை செய்யுங்க. நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. உங்கள் சொத்துலேருந்து உங்கள் உழைப்புலேருந்து எல்லாத்தையும் கொடுத்துருங்க. நாங்கள் தெலுங்கர்களை வச்சு நாங்கள் கட்சியை நடத்துவோம். சிரிச்சுக்கிட்டே ஒரு நம்மளை கழுத்து இருக்கிறாரு. எம்ஜிஆர்லேருந்து சிவாஜிலேருந்து இப்படி எப்படி இவங்க ப்ரொமோட் பண்ணாங்கன்னா, சல்லியன் இவர் சைமனையும் எப்படி ப்ரொமோட் பண்ணாங்க இந்த யூதர்கள்லாம். காமெடி ஷோ இருக்குன்னா சிரிப்பு வரணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆர்டிஃபிஷியலாக தானாக சிரிக்கிற மாதிரி ரெக்கார்டட் சிரிப்பு. அது சிரிக்கும்போது இந்த இடத்துல நம்ம சிரிக்கணும் போல இருக்கு, நம்மளுக்கு இல்லைன்னா புரியலைன்னு நினச்சிக்குவாங்கன்னு சிரிப்பாங்க. அது மாதிரி ஒரு 10 சினிமாலேயும் அப்படிதான் 10 இடத்துல 10 ஆளுங்களை வச்சு கைத்தட்ட வச்சுருவாங்க, விசில் அடிக்க வைப்பாங்க, அதே மாதிரி கத்த வச்சுருவாங்க. அப்படி தான் எம்ஜிஆரை ப்ரொமோட் பண்ணி எல்லாரையும் ப்ரொமோட் பண்ணி இப்போ சீமான் வரைக்கும் அந்த மாதிரி அந்த லாஃபிங் டெக்னிக் அதெல்லாம் நம்பாதீங்க, புரிஞ்சுக்கோங்க. வேக்கப்.